பெஞ்சல் புயல் வீசி வரும் நிலையில் மாமல்லபுரம் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாத்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக மாமல்லபுரம் பகுதியில் கடற்பகுதியில் அதிக அளவில் சீற்றமாக இருக்கிறது. இந்த நிலையில் படகுகள் நிறுத்தும் பகுதியில் ஏற்கனவே அலைகள் வரும் நிலையில் கடல் நீர் ஊருக்குள் புகுமோ என்று மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு சுதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுதீஷ், தற்பொழுது அந்த பகுதி மீனவர்கள் எல்லாம் படகுகளை பத்திரமாக நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றனர். என்ன விவரம், களச்சூழல் குறித்து சொல்லுங்க. நேற்று முதலே கடல் மிகவும் ஆக்ரோஷமான ஒரு காட்சியில் தான் நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பலத்த காற்றும் வீசக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மழை சற்று குறைந்திருந்தாலும் கூட அந்த பலத்த அந்த சூறைக்காற்று என்பது தொடர்ந்து வீசி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மாமல்லபுரம் பகுதியில் உள்ள மீனவர்கள் அவர்களுடைய படகுகளை பத்திரப்படுத்தக்கூடிய அந்த பணிகளில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று அமாவாசை நாள் என்பதால் வழக்கமாக அந்த ஆக்ரோஷமான கடல் சீற்றம் இருக்கும், புயலும் சேர்ந்திருக்கிறது. இதனால் அந்த பத்திரப்படுத்தும் பணிகளில் அந்த மீனவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நிறைய படகுகள் குடியிருப்புகளை ஒட்டி அவர்கள் வழக்கமான அந்த பாதுகாப்பான கரைப்பகுதியில் தான் அந்த நிறுத்துவார்கள். அதிலிருந்து மேலும் சில தூரம் கடந்து குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியே அந்த விடுதிகளையும் குடியிருப்புகளையும் ஒட்டி அவர்கள் தற்போது அந்த படகுகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். டிராக்டர் மூலமாக தற்போது அந்த படகுகள் ஒவ்வொன்றாக எடுத்து செல்லப்படும் காட்சிகள் இருக்கிறது. தொடர்ந்து நேற்று முதல் அந்த சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. மீனவர்களிடம் கேட்கலாம், இது வழக்கமான சூழல் இல்லை என அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை மாமல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ராம்குமார் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இப்போ இந்த பகுதியில் படகுகள் எல்லாம் இப்ப நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, இந்த சூழல் இங்க எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? படகு நிறுத்துறதுக்கு வழியே இல்லை. இங்கேயும் கவர்மெண்ட்லயும் கேட்டுக்கிற எந்த இதுவும் சொல்லவே இல்லை. படகு நிறுத்த வழி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. புயல் டைம்ல எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கு. தூண்டில் வேலை போட்டு கொடுக்க சொன்னாங்க, யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட். ஆனா பக்கத்து சின்ன ஊர் எல்லா ஊருக்கும் தூண்டில் வேலை வந்து போயிருக்கு. கவர்மெண்ட்லயும் சொல்லி பார்த்துட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. கஷ்டம். அந்த புயல் டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. போட்டு டிராக்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ கடல் கிடல அடிச்சாலே போட்டு எல்லாம் போயிடும். 60 போட்டு இருக்குது, 60 போட்டு கடல்ல போயிடும். இப்ப என்ன சூழல் இருக்கு? இப்ப எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இப்ப இடம் இல்லாம அங்க ஒரு இடம் இருக்குது, அதுல செவரை வச்சு உள்ள கவர்மெண்ட்ல கூட கேட்டோம், பத்திரம் கொடுக்கல. நாங்களே இது பண்ணிக்கிறோம். நாங்களே இது பண்ணி இது உள்ள இழுத்து வச்சுக்கிறோம். இப்ப அமாவாசையான கடல் உள்ள வந்துட்டு போவோம். கஷ்டம். தற்போது அவர்கள் அனைத்து படகுகளையும் அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது மழை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஆக்ரோஷமான கடலுடைய அந்த சீற்றம் என்பது நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரையை ஒட்டியே கரையை கடந்து அந்த குடியிருப்புகளை முட்டி செல்லக்கூடிய அந்த ஆக்ரோஷமான அலைகளை நேரடியாக நாம் பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் தீபன் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இது போன்று இந்த கரையை ஒட்டி கரையை கடந்து அந்த அலைகள், ஆக்ரோஷமான அலைகள் வந்து செல்லக்கூடிய காட்சிகள் இன்று காலை முதலே இங்கு இருக்கிறது. மழையும் தொடர்ந்து விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான அந்த சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு என்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் காவல்துறை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். மழை சற்று குறைவாக இருக்கும் போது அந்த பாதுகாப்பான சூழலையும் விட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு சிலர் அந்த கடற்கரை பகுதிக்கு வருவதை பார்க்க முடிகிறது. மீண்டும் மழை தொடங்கும் போது அவர்கள் கடற்கரையை விட்டு செல்கிறார்கள். ஆனால் கரையை கடந்தும் குடியிருப்பு பகுதியை ஒட்டி அந்த கடல் நீரானது வரக்கூடிய ஒரு சூழல் தற்போது வரைக்கும் நிலவி இருக்கிறது. காற்று வழக்கத்திற்கு மாறாக சூறைக்காற்று என்பது பலமாக வீசி வரக்கூடிய ஒரு காட்சிகளும் தொடர்ந்து இருக்கிறது. முதலில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மரக்காணத்திற்கு அருகே பெஞ்சல் புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மாமல்லபுரம் பகுதி மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாத்து வருகின்றனர். காற்று அதிகமாக வீசக்கூடிய நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மீனவர்கள் தங்கள் படகுகளை தற்போது பாதுகாத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.